காட்டுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்துட்டு துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. பார்கவியையும் ஜீவானந்தத்தையும் அப்படி துரத்திட்டு போயிட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட அவங்க கிட்ட நெருங்கிடுறாங்க. இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டுருக்க நேரம் பார்த்துட்டு அறிவுக்கரசி ஏற்பாடு பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு துப்பாக்கியிலேயே ஷூட் பண்ணுறாரு. இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, சார் அவங்கள பிடிச்சிடலாம் சார், உயிரோடவே நீங்கள் எதுக்காக வந்துட்டு ஷூட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேண்டாம் வேணாம்னு சொல்கிறாங்க. ஐயோ நீ அமைதியாரியான்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே இருக்கிறாரு. விடாமல் அப்படி தொடர்ச்சியாக அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குண்டு வந்து ஜீவானந்தத்து மேலே பட்டுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியல. பார்கவி அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, சார் உங்களுக்கு குண்டு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு பார்கவி, இதுக்கு மேலே என்னால் வர முடியாதுங்க கூட, நீ எப்படியாவது போயிட்டு அங்கே மண்டபத்துக்கு போய் சேர்ந்துரு, நான் உனக்கு சும்மையாக இருக்க விரும்பல, கிளம்புன்னு சொல்கிறாங்க. சார் இல்லை சார், உங்களை விட்டு போக மாட்டேன் சார், ப்ளீஸ் சார், எந்திரிங்க சார், போகலான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே இது பண்ணுறாங்க. இந்த போலீஸ்காரங்க வந்து அவங்க 2 பேரையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வழியாக போக முடியாது, சுற்றிட்டு போகலாம் வாங்க, எப்படி இருந்தாலும் அந்த வழியாக தான் வரணும்னு இன்னொரு போலீஸ்கார் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இப்படி அப்படி தேடிட்டு இருக்காங்க. ஜீவானந்தத்தையும் பார்கவியும் காணும். இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி தண்ணி காட்டு பக்கமாக போயிட்டுருக்காங்க. ஜீவானந்தம் முடியாமல் இது பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அந்த தண்ணியிலே வந்துட்டு ஜீவானந்தம் விழுந்துடுறாரு. பார்கவி எழுப்புறாங்க, சார் எழுந்துருங்க சார்னு சொல்கிறாங்க. அப்படியே அழுதுறாங்க. சார் என்னால் தான் சார் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. என்னாச்சு ஜீவானந்தத்தை காப்பாற்றிடுவாங்களான்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாணம் ஜோராக வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. தர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிஞ்சிடுறாரு. அவரை வந்துட்டு மிரட்டி விடுறாங்க கதிர், அதுக்கப்புறம் குணசேகரன் எல்லாம் சேர்ந்து, இங்கே பாரு உங்கள் அம்மா மற்ற உன் சித்தி சித்தப்பா எல்லாம் வந்துட்டு நல்லபடியாக உயிரோடு இருக்கணும்னா நீ வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், அவங்களெல்லாம் இங்கே வந்து போக சொல்லணுன்ற மாதிரி மிரட்டுறாரு கதிர். உடனே வேறு வழி இல்லாமல் தர்ஷன் வந்துட்டு வெளியே வராரு. வந்தவுடனே இந்த கல்யாணத்தில் இருக்கும்போது சம்மதம் பார்த்து குணசேகரன் கிட்டே சொல்ல சந்தோஷமாயிடுறாரு குணசேகரன். டேய் நீ ஏன்டா கவலைப்படுற, உன் கூட நாங்கள் இருக்கோம்டா, நீ பயப்படாதன்னு சக்தியும் ஜனனியும் சொல்ல, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்கள், நான் இந்த வாழ்க்கையை விருப்பப்பட்டு தான் எடுத்துக்கிறேன்ப்பா, இங்கே பாருங்கப்பா, யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுப்பா, எல்லோரும் நல்லா இருக்கும்ப்பா, எங்கள் அம்மாவை கூட விட்டுருங்கப்பா ப்ளீஸ், இந்த கல்யாணத்தை நான் வந்துட்டு மனப்பூர்வமாக இது பண்ணிக்கிறேன். முதல்ல பார்கவி என்னை லவ் பண்ணேன், நான் லவ் பண்ணி இது பண்ணி நான் தான் வேணே லவ் பண்ணின்னு சொல்லிட்டு அவளை இது விட்டு வந்தேன். அப்புறம் இவளை வந்து வீட்டில் ஏற்பாடு பண்ணாங்க அன்புக்கரசியை, இப்போ இவளையும் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா திரும்பவும் கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு, இப்போ திரும்பவும் வேணாம்னு சொல்ல மாட்டேன், நான் இவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சக்தி வந்துட்டு ஜனனியை கூப்பிட்டுக்கிட்டு நீ வா போகலான்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்காங்க. ஒரு பக்கம் ஜனனி வந்துட்டு அந்த மலையாள நம்பூதிரி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு வேளை ஜீவானந்த பார்கவிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சக்திக்கு ஃபோன் பண்ணி நான் போயிட்டு எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வரேன் சக்தி சொல்ல, இல்லை வேண்டாம் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே சக்தி போகிறதுக்குள்ளே ஜீவானந்தம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா, இல்லை ஜீவானந்தம் பொழைச்சிப்பாரா, பார்கவி மட்டும் தனியாக வந்துட்டு அலங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் தர்ஷன் வந்துட்டு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறனால ஏதாச்சும் மாற்றம் வருமா, இல்லை கடைசி நேரத்தில் மாற்றலாம்னு சொல்லிட்டு தர்ஷனும் அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காருன்றதை பார்க்கலாம். ஒரு ட்விஸ்ட்டாக வந்துட்டு ஈஸ்வரி எழுந்து வந்தாங்கன்னா செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஜீவானந்தத்துக்கும் எதுவும் ஆகாமல் வந்துட்டு காமிச்சாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.